தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவருடைய பாடுகளை தியானித்து நாங்கள் அந்த பாடுகள் எங்களுக்கு அவருடைய இரக்கத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் அவருடைய பாதத்திலே வாழுகின்ற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்றும் இன்றைய திருப்பலியில் ஒருவருக்காக மன்றாடுவோம். மேலுமாக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக ஓயில் பரீட்சை எழுதியிருக்கின்ற பிள்ளைகளுடைய நன்றி பலியாகவும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஆசீர்வாதம் மரியாம் பிள்ளை இவருடைய 2வது ஆண்டு நினைவு பலியாகவும், தங்கபாக்கியம் மரியாம் பிள்ளை, முத்து இன்னாசியா, முத்து ராயப்பு, ஞானப்பிரகாசம் சுசையம்மா இவருடைய 8வது நாள் நினைவு பலியாகவும், செபஸ்தியான் பிள்ளை ஜோசப், தேவமலர் ஞானமணி ஜோசப், தவராஜா தம்பி பிள்ளை, தங்கராஜா பெனடிக்ட், ஜூலியஸ் ஜேக்கப் பிரான்சிஸ், எலிசபெத் பிரான்சிஸ், புளோரன்ஸ் மனோகர் பிரான்சிஸ், பேட்ரம் சில்வா, லில்லி ஜெயராஜா, திரேஸ் டி சில்வா, ரிஷோனா செலர், ஆண்டன் தனராஜ் கர்வாலோ, அல்போன்சம்மா கர்வாலோ, கிளாட்லின், ஞானப்பிரகாசம், ஞானப்பு, கிறிஸ்துராஜா, விமலேஸ்வரி, சூசேப்பு சபரிமுத்து, தம்பியம்மா செல்வம், திரேசம்மா லெம்பர்ட் ஆகியோருடைய ஆன்ம வெளிப்பாட்டிற்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதிகர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களில் இருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லமையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி உங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறை வாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உன்னிடத்தில் பரிவை பெறுகின்றான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதி இன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன்.
அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லில்லி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனேனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடம் இருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கின்றார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையில் நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். என் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களை செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெருவாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழுதலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மழைத்தேனால் நிறைவளிப்பேன். என் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நற்செய்திக்கு முன்வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார்.
அவருக்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் 3வது வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள், தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள், இன்று 2 விதமான கட்டளைகளை கிறிஸ்து அங்கே கேள்வி கேட்ட மறைநூல் அறிஞருக்கு சொல்கின்றார். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் உனக்கு எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் பயன்படுத்தி உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற கட்டளையாக, நீ எவ்வாறு உன்னை அன்பு செய்கின்றாயோ அதே போல அடுத்திருப்பவரையும் நீ அன்பு செய் என்று இரண்டாவதாக ஒரு கட்டளையை சொல்கின்றார். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் அனைவருமே கடவுளை அன்பு செய்கின்றவர்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி மாலை வேளையிலே வீட்டு வேலையெல்லாம் விட்டு போட்டு சிலுவை பாதைக்கும் அல்லது திருப்பலிக்குமாக வந்து இங்கே அமர்ந்திருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அனைவருமே கடவுளை அதிகமாக அன்பு செய்கின்றோம். கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கும் நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம். அவர் இருக்கின்றார் என்று நம்புகின்றோம், எங்களை வழிநடத்துகின்றார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லா விதமான துன்ப வேளையாக இருந்தாலும் நல்ல நாட்களாக இருந்தாலும் அவரையே நாங்கள் நாடுகின்றோம். ஆகவே அதில் நாங்கள் அநேகமாக சந்தேகப்பட தேவையில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் இரண்டாவதாக வருகின்ற இந்த கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லுகின்ற வேளையில் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிப்பதாக இருக்கின்றது. கடவுளை அன்பு செய்யலாம், மனிதரை அன்பு செய்வது கடினமாக இருக்கின்றது. குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே அன்பு, பாசம், இரக்கம் எல்லாம் இருக்கலாம். அதே போல பெற்றோர் பிள்ளைகள் மீதும், பிள்ளைகள் பெற்றோர் மீதும் பாசம், இரக்கம், அன்பு, விட்டு கொடுக்கின்ற தன்மை எல்லாம் இருக்கலாம். இதை தாண்டி வெளியில் செல்வதென்று சொன்னால் அநேகமான சந்தர்ப்பங்களிலும் நேரங்களிலும் காரியங்களிலும் எங்களுக்கு கடினமாகவே இருக்கின்றது. ஆனாலும் சில வேளைகளில், உதாரணமாக இவ்வாறான தவக்காலங்களில் ஏழைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்கின்றோம், உணவளிக்கின்றோம். வெள்ளிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் சமைக்கின்ற உணவில் ஒரு சிறு பகுதி என்றாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு விதங்களில் நாங்கள் உதவி செய்கின்றோம். ஆனாலும் மீண்டுமாக எங்களுக்கு அதே சந்தேகமும் கேள்வியும் வருகிறது. எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல இன்னொருவரை அன்பு செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய உள்ளம் அங்கே தயாராக ஆயத்தமாக இருக்கின்றதா, அல்லது அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எங்களுக்கு உதவி செய்கின்றதா என்பதை பற்றி இன்றைய நாளிலும் வருகின்ற காலங்களிலும் நாங்கள் ஆராய அழைக்கப்படுகின்றோம். அன்புக்கு நாங்கள் நிச்சயமாக செயல் உருவம் கொடுக்க வேண்டும். கடவுளை அன்பு செய்யணும் சொன்னால் அது செலவில்லாத ஒரு வேலைதான். யாராவது ஆக மிஞ்சி போனால் ஒரு 5 மெழுதிரியை வாங்கி கலராண்டவரை கொளுத்தி விடுவோம், சிலுவைக்கு முன்னு கொளுத்தலாம், அவ்வளவுதான். கடவுளை அன்பு செய்வதற்காக நாங்கள் செலவழிப்பதாக இருக்கும். ஆனால் இந்த அடுத்தவர்களுக்கு அன்பு செய்கின்ற அந்த அன்பின் வெளிப்பாடு எங்களிடமிருந்து நிறைய டிமாண்ட் எதிர்பார்க்கின்றது. உதாரணமாக நாங்கள் நேரத்தை எடுக்க வேண்டுமாக இருக்கும். உதாரணமாக ஒருவர் பக்கத்து வீட்டிலே நோயாளியாக இருந்தால் பல நாட்களாக இருக்கின்றார், தெரிந்திருக்கும், ஆனால் சென்று பார்த்திருக்கமா. உறவுகளாக இருந்தால் போவோம், தெரியாதவர்களாக இருந்தால் போக மாட்டோம். உறவுகளாக இருந்தாலும் எப்போதாவது கடமை போவாட்டி கேட்பாங்க, வரையில்லை பார்க்க இல்லை என்று சொல்லுவாங்க. வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறையாக போய்விடும்.
ஆகவே குறையாக போய்விடும் என்பதற்காக சில காரியங்களை செய்தால் அது முழு மனதோடு எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல செய்கின்ற ஒரு அன்பு அல்ல, அது ஒரு வெளிவேடமான அன்பாக அமைந்திருக்கின்றது. ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் என்னை போல ஒருவர் துன்பப்படுகின்றான் என்பதை உணர்வு பூர்வமாக இதயபூர்வமாக நாங்கள் உணர்ந்து கொண்டு அவரை நாடி செல்கின்ற வேளையில் நேரம் எடுத்து அவரை சந்தித்து உரையாடி சில வேளையில் அவருக்காக இறைவேண்டல் செய்து முடிவான உதவியை செய்கின்ற வேளையில் நாங்கள் எங்களை அன்பு செய்வது போல முழுவதுமாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கேனும் அன்பு செய்கின்றோம். இன்றைய திருப்பாடலில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், அவர் நீங்கள் என்னுடைய வழியை பின்பற்றி இருந்தால் நான் உங்களுக்கு கோதுமையும் மலைத்தேனும் தந்திருப்பேன் என்று சொல்கிறார். அவ்வளவுக்கு முழுமையான உணவை தந்திருப்பேன் சொல்கின்றார். ஆகவே கடவுளுடைய அன்பை நாங்கள் பெற்றிருந்தால் எங்களுக்கு இப்பொழுது கோதுமையும் நிறைவான தேனையும் மலைத்தேனும் தந்திருந்தால் நிறைய பேர் சாப்பிட இல்லாத தெரியும். எல்லாருக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்குது. ஆண்டவரே கோதுமாவும் வேணாம் தேனும் வேணாம், சுகர் ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகணும் தேவையில்லை, ஆசீர்வாதத்தை தந்தாலே போதும் என்று நாங்கள் எண்ணலாம். ஆனால் இந்த திருப்பாடலை பார்க்கின்ற வேளையில் இன்றைய வாசித்த நாங்கள் திருப்பாடல் 81 எதை சொல்லுகின்ற என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் வழக்கத்திலே இருந்த 3 திருவிழாக்களில் மூன்றாவதாக இருந்த இந்த கூடார திருவிழாவிற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் கடவுளை மறந்து சென்றார்கள், மீண்டும் வந்தார்கள், கடவுள் அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டார். அதனால் சொல்கின்றார், என்னுடைய நியமங்களை நீங்கள் பின்பற்றினால் நான் உங்களை மீண்டும் அன்பு செய்வேன், வாழ்வில் உங்களுக்கு நிறைவை தருவேன், அதே போல நிறைவான உணவையும் நான் உங்களுக்கு தருவேன், நானே உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், ஆகவே என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார். ஆகவே அந்த அன்புக்கு பிரமாணிக்கமாக நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம். அந்த அன்பின் வெளிப்பாடாக எங்களை சுற்றி உள்ளவர்கள், அயலவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் மீது நாங்கள் அதீத கரிசனை கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு செயலுருவம் பெற வேண்டும். உணவளித்தல், நேரம் செலவழித்தல், சந்தித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், பொறாமைப்படாமல் வாழுதல், இவ்வாறான ஒற்றுமையான வாழ்வை நாங்கள் வாழுகின்ற வேளையில் தான் இந்த கடவுள் தருகின்ற அன்பின் சாட்சிகளாக செயலுருவம் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் எவ்வாறு மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதே போல எங்களை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது மாத்திரமல்ல, ஒரு அடி அதிகமாக நாங்கள் நடந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்வதாக அது அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நாங்கள் பயணிக்கின்ற வேளையில் தவக்காலம் முடிந்து போனாலும், உயிர்ப்பின் காலங்கள் வந்தாலும், பல்வேறு வழிபாட்டு காலங்களை நாங்கள் கடந்து சென்றாலும், எல்லா காலங்களிலும் கடவுளை நாங்கள் அன்பு செய்யவும், அதே போல எங்களை சுற்றியுள்ளவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்றும், தாராள உள்ளத்தையும் மனதையும் தர வேண்டும் என்றும் தொடர்ந்துமாக நாங்கள் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய சுபங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவக்காலத்தின் 4ஆம் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளிலே திருச்சிலுவை பாதையை தியானித்து இயேசு பெருமானின் பாடுகளை உணர்ந்து கொண்டுள்ள நாம் அனைவரும் எமது வாழ்வினை சீராக்கி பாவமற்றவர்களாக மாறி இறைவனை மாற்றிப்படுத்த வருமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தின் காலமான இத்தவ காலத்தில் நமது வாழ்க்கையை ஆன்ம சோதனை செய்தவர்களாக அன்றாடம் மாறி குற்றங்களை விட்டு விலகி இயேசு பெருமான் பட்ட வேதனைகளை தியானித்து நாமும் எமது பாவங்களுமே அவற்றுக்கு காரணம் என உணர்ந்து மனம் மாறிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய உலகில் காணப்படும் அநீதிகள், பிழைகள், அக்கிரமங்களாகிய தீமைகள் மத்தியில் நாமும் அவற்றை பிழை என நினையாமல் சாதாரணமாக வாழ முற்படாமல் அவற்றை விட்டு விலகி தூய்மை வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களையும் இங்குள்ள அருட் சகோதரிகளையும் இன்றைய திருச்சிலுவை பாதையை திருப்பலியையும் சிறப்பிக்கும் கோட்டமுனை வட்டார இறைமக்களையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கண்களை மூடி அமைதியில் மன்றாடுவோம். என்னாலும் எங்களை அதிகமாக அன்பு செய்கிற தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த கல்வாரி பலியினூடாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டிருக்கின்ற எல்லா தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். மேலுமாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தேவைகளை அறிந்த தகப்பனாக இருக்கின்றீர். இவற்றை உரிய நேரத்திலே நீரே தந்திரள உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே வீடுகளிலே இருக்கின்ற முதியவர்கள், நோயாளிகளில், வைத்தியசாலைகளிலே துன்புறுகின்ற அனைவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களை உம்முடைய அருட்கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். உம்முடைய குணமாக்கும் அருட்கரம் என்றும் அவர்கள் மீது இருப்பதாக. இன்றைய நாளில் இந்த திருப்பலியையும் திருவைப்பாதையும் சிறப்பிக்கின்ற கோட்டை முனை வட்டார இறை மக்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். நிறைவாக உம்முடைய அருட்கரம் என்னாலும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையனவாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா இறை மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பான விதத்திலே இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
திருமட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன்.
கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னை போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செய்வதும் எல்லா பலிகளையும் விட மேலானது. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவ செய்திட ஆற்றல் பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. இறையன்பில் பணிபுரிய சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.